ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி வீட்டில் சிம்பிளான முறையில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மீடியம் சைஸாக கூட கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஓகே, இப்போ 2 வெங்காயமும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஜாரில் வெங்காயத்தெல்லாம் எடுத்து அரைச்சிக்கலாம். வெங்காயத்தை அரைக்கும்போது ரொம்ப மசிச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். ஓகே, இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி 2 தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தக்காளி கட் பண்ணியாச்சு. அதையும் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நான் 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஸ்டாரு, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அரைச்சிருக்க வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும், அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். ஒரு பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதங்கணும், அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். சில பேர் அரைச்சிட்டுமேன்னு சொல்லிவிட்டு சரியாக வதக்க மாட்டாங்க. நல்லா வதக்கிட்டுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி வதங்கின டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து வதக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு கையால் அரைச்சி போடும்போது எல்லா குழம்புக்கும் அருமையாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கும்போது வெங்காயம் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனைலாம் நீங்கிடும். இந்த டைமில் கருவேப்பிலை தூவி விட்டுறலாம். ஸ்டார்டிங்கில் போடாமல் இந்த மாதிரி டைமில் போடலாம் கருவேப்பிலை. ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா கலாரி விட்டுறலாம். இந்த டைமில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இப்போது சிக்கனை இந்த மசாலா கூட நல்லா கலாரி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலாரிடணும். இந்த டைமில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். நான் சிக்கன் வேகிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன்.
கிரேவி நல்லா கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் சிம்மில் வச்சியும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்மில் வைக்கும்போது தீஞ்சு போகாமல் அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு டைம் கலரி விட்டுருங்க. ஓகே, இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாட்லேயும் வச்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி இதுக்கும் செட் ஆகும். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.